பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி பாக்ஸுக்கான டாஸ்க் தான் போய்க்கிட்டு இருக்கு. எப்பயுமே பணத்த கொண்டு வந்து பெட்டியில வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணுமானாலும் பிக் பாஸ் வீட்ட விட்டு எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவார் இல்லையா? ஆனா கடந்த சீசன்ல கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்தாங்க. கடந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வச்சு, அத எடுத்துக்கிட்டு உள்ளார குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்தா உள்ளார கன்டின்யூ பண்ணிக்கலாம் அந்த பணத்தோட. அப்படி எடுத்துக்கிட்டு உள்ளார வரல அப்படின்னா பணமும் கிடைக்காது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் வர முடியாது அப்படின்னு போன சீசன்ல கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசம். வீட்டை விட்டு வெளியிலலாம் போக தேவையில்ல. ஸோ எந்த அளவுக்கு இவங்க அந்த டாஸ்க் விளையாடி அந்த டாஸ்கின் மூலியமா கிடைக்கிற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பாக்ஸில் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க நம்ம பிக் பாஸு. ஸோ எத்தனை டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி 3-4 நாள் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த டாஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பாக்ஸில் சேருதோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு யார் வேணும்னாலும் போகலாம். ஸோ இப்போ 3வது டாஸ்க்காக உருட்டு டாஸ்க்கு கொடுத்துருக்குறாப்புல நம்ம பிக் பாஸு. ஸோ இந்த உருட்டு டாஸ்கில் பாலை உருட்டி விட்றாங்க. அது போய் எந்த அமௌண்ட்டில் நிற்குதோ அந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த உருட்டு டாஸ்கில் 1,40,000 ரூபா இந்த 3வது டாஸ்கில் மட்டும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமௌண்ட் அப்படியே அந்த மணி பாக்ஸுக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் பணப்பெட்டியை எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.